அண்ணன் உள்ளிட்ட அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை, துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் என்றுமே துன்பமில்லை என்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். நீ கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை சுமந்து இரத்தம் சிந்து உலகம் உன்னை போற்றும் என்கிறார் புரட்சியாளர் லெனின். திராவிட கட்சிகளின் பின்னாலும் சாதி மத கட்சிகளின் பின்னாலும் கொடி பிடித்து கோஷம் போட்டு கொண்டிருந்த எங்களை இனம் என்றால் என்ன, மொழி என்றால் என்ன, நாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன செய்துவிட்டு போக வேண்டும் என்று சிந்திக்க வைத்தவர் எம் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். தகப்பன் இல்லாத வீடு எப்படி தத்தளிக்குமோ அதை போல தலைவன் இல்லாத நாடும் தரிகட்டு போகும் என்பதற்கு இந்த தமிழ்நாடே ஒரு சிறந்த உதாரணம். ஒரு நல்ல தலைவர் இருந்தார். இந்த மண்ணையும் மக்களையும் உயிராய் நேசித்து நின்ற பெருந்தலைவர் ஐயா காமராசர் அவர்கள். அவரை முதலில் இந்த திராவிட மாடலை பயன்படுத்தி தோற்கடித்தார்கள். ஐயா காமராசர் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்து பிள்ளைகளை படிக்க வைத்தார். அவரை தோற்கடித்து அதன் பிறகு அதிகாரத்துக்கு வந்த இந்த திராவிட மாடல் பல்லாயிரக்கணக்கான மதுக்கடைகளை திறந்து வைத்து குடிக்க வைத்தார்கள். அது மட்டுமல்ல, இப்போது முகநூல் வலையொலியில் நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். இப்போது உள்ள இளைஞர்கள் கஞ்சா போதையில் தாம் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் தனது வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஐயா காமராசர் அவர்கள் பல அணைகளை கட்டி ஏரி குளம் குட்டைகளை தூர்வாரி நீரை தேக்கி வைத்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் வாழ வைத்தார். திராவிடத்தின் தலைவர்கள், அதன் அமைச்சர் பெருமக்கள் பல துணைகளை கட்டி அவர்கள் சொகுசாக வாழ்ந்தார்கள். நிலத்தடி நீர் கீழே போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? பெப்சி, கொக்கோ கோலா, கார் தயாரிக்கும் நிறுவனம் போன்ற நிறுவனங்கள் ராட்சித குழாய் மூலம் ஒரு நாளைக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணீரை பூமியிலிருந்து உறிஞ்சுகிறார்கள். அவர்கள் எவரும் வேண்டுமானாலும் இந்த பூமியில் தண்ணியை உறிந்து கொள்ளலாம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான கனவை சுமந்து நிற்கிற எளிய பிள்ளைகள். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். இந்த திராவிட மாடலை துடைத்து தூர போடுவதற்காகத்தான் சீமானும் சீமானின் தம்பி தங்கைகளும் நாங்கள் செத்தாலும் சரி எம் இனம் எழுந்தால் போதும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இந்த களத்தில் நின்று போராடி வருகிறோம். இந்த அரியலூர் நகர அறிவு சிறந்த பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பெரிய பெரிய மாளிகை கட்டி வைக்கலாம். அந்த மாளிகையின் கீழே விதவிதமான கார்களை வாங்கி நிறுத்தி வைக்கலாம். ஆனால் குடிக்க தண்ணி இல்லை என்றால் இவை அத்தனையும் பயன்படாது என்பதை அரியலூர் நகர அறிவு சிறந்த பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் நாம் தமிழர் பிள்ளைகள் நீங்கள் எத்தனை முறை தோற்கடித்தாலும் இந்த களத்தில் இன்று போராடி வருகிறோம். இதை புரிந்து கொண்டு அறிவு சிறந்த பெருமக்கள், எங்களை பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள், எங்களை கைவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த களத்தில் நிற்கின்ற எளிய பிள்ளைகள், நாங்கள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். எனவே நாங்கள் வெல்வோம், உறுதியாக வெல்வோம். அறத்தின் வழி நின்று எமது முன்னோர்கள் வாழ்ந்தது உண்மையானால் வழி வழியே வந்த மான வீர தமிழ் பிள்ளைகள் நாங்கள் வெல்வோம், உறுதியாக வெல்வோம். எனவே உங்கள் வலிமை மிக்க வாக்கினை விவசாய சின்னத்தில் வாக்களித்து தம்பி புகழேந்தி அவர்களை பெரியவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை இரு கரங்கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.